ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் சில இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபீஸும் சில டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ரைஸ் பாலாடை பாயசம் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ். நம்ம இன்றைக்கி 150 கிராம்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்துட்டு 150 கிராம்ஸ் மெஷர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பாக 200 ml ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஊற்றி நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இதுக்கு நம்ம எடுக்க போகிறது 1 லிட்டர் பால் பேக்கெட். ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, இது கொதித்த உடனே நம்ம ரெடி பண்ண மிக்சரை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இது சுண்ட காய்ச்சி வரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இது 1/2 லிட்டருக்கு ஆகும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம இதை இறக்கி சில்லாவோ இல்லை வந்துட்டு சூடாவோ குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் டிப் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வாழை இலையை தேவையான சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதை ஸ்டோர் செஞ்சு வச்சிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். அதாவது 2 பக்கம் இருக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம இலையை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டை எப்படி சுலபமாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு தான். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு இதில் இருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதை 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்துட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு ரொட்டி சுட்டுக்கலாம். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வந்துட்டு பராட்டாக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்காக நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு கோதுமைக்கு 2 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு முட்டையை உடச்சி போட்டுட்டு அடுத்ததாக பால் 1/2 கப்பு ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஈரப்பதம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இது ஓரளவுக்கு ரெடியான பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். நம்ம பிசைகிற மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி அடித்து பிசையும் போது இது சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து மறுபடியும் பிசைஞ்சு நம்ம பரோட்டா சுடும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக் ரெசிபி. அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணியும் 1 கப் அளவு பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இது சூடாகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேக வச்ச பாஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மசாலா பாஸ்தாக்காக வேக வச்சது. ஸோ இது டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணதும் கொஞ்சம் மீதம் இருந்தது. இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணும்போது தான் இந்த ரெசிபி தோணுச்சு. இதை வந்துட்டு 3 பீஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாலும் தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த பாஸ்தாவை போட்டு கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு 3 விசில் விட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி வேக வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் இறங்கின உடனே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் பால், வெல்லம், கண்டென்ஸ் மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து இதை வந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் யம்மி பாஸ்தா பாயசம் தயாராகிடுங்க. இது போல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செய்து கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி என்ன செய்ய போகிறோன்னு வாங்க பார்த்துடலாம். உங்ககிட்ட மதியம் வச்ச சாதம் மீதமாயிருச்சா? ஸோ கவலைப்படாதீங்க, இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1/2 கப் அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அடுத்ததான் நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவு பாசிப்பயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கலர் மாறின உடனே நம்ம வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 கப் அளவு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும்.
இப்போ பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்திலேயே நுர தள்ளி இது கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண அவலையும் சாதத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுருங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து கூடவே 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தோன்னே நம்ம குக்கர் மூடி வெயிட் வச்சு 3 விசில் விட்டு இறக்கும்போது இது சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் இறங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். இங்கே நான் வந்துட்டு 1 கப் அளவு வெள்ளைப்பாகு சேர்த்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் தாளித்து இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அவல் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக தயாராகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு சென்னாவை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்திட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், முந்திரி, அதுக்கப்புறம் இதோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு இது நல்லா கொதித்த உடனே குக்கரை மூடி வெயிட் வச்சு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் சென்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஹோல் ஸ்பைசஸ் சென்னா தவிர மற்ற எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு தனியா பவுடர் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சென்னாவை தண்ணியோடு சேர்த்துடலாம். அடுத்ததாக சென்னா மசாலா இருந்தால் அதை போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையோட சென்னா மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்த ரெசிபிக்கு போகலாம். எக்ஸ்ட்ரா சப்பாத்தி இல்லாட்டி ரொட்டி இருக்கா, அப்போ உடனே இந்த ரெசிபி பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற சப்பாத்தியை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா பொடி இல்லாட்டி கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே முட்டை சேர்க்கணும். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம ரெடி பண்ண பீசஸை இப்போவே போட்டு நம்ம கலந்து விட்டுறணும். இல்லாட்டி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சப்பாத்தி கொத்துக்கறி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி ரெசிபிக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இதை அடிக்கடி செய்யக்கூடிய தேங்காய் சட்னி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 2 பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாயும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 4-5 புதினா இலைகள் இதையும் சேர்த்து நம்ம வந்துட்டு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து அரைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இதில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதோட தாளிப்பை சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா, தோசை இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.